ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை ஏற்பட்டால் என்ன பண்ணணும், ரத்த சோகை எதனால் வருது, ரத்த சோகை வந்துச்சுன்னா நீங்கள் என்ன சாப்பிடணும் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் உடலில் ஆக்சிஜன் எடுத்து செல்லக்கூடிய ரத்த சிவப்பணுக்கள் குறைவாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்த சோகை ஏற்பட்டிருக்குன்ற அர்த்தம். உங்களுக்கு ரத்த சோகை ஏற்பட்டால் ரொம்ப டயர்ட்னஸாக இருப்பீங்க, தலை சுற்றல் ஏற்படலாம், ரொம்ப ஜில்னஸாக இருக்கும், உங்களுக்கு மூச்சு திணறலை கூட ஏற்படுத்தும். பொதுவாகவே நிறைய பேர்த்துக்கு கன்சீவாக இருக்கும்போது ரத்த சோகை ஏற்படும். இது நீங்கள் உணவு மூலமாக கூட சரி பண்ணிக்கலாம். இந்த ரத்த சோகை எதனால் ஏற்படுதுன்னா, இரும்பு சத்து குறைபாடு இருந்துச்சுன்னா இந்த இது வரும். அது மாதிரிக்கு ஃபோலிக் அமிலம் குறைபாட்டாலும் இந்த ரத்த சோகை ஏற்படும். விட்டமின் B12 குறைபாட்டினாலும் ரத்த சோகை ஏற்படும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது உங்கள் உடலில் ரத்தத்தினோட அளவு 20%லேருந்து 30% அதிகரிக்கணும். உங்கள் உடலுக்கு அதிக இரும்பு சத்து தேவைப்படும். ட்வின் பேபி இருக்கும்போது ரத்த சோகை ஏற்பட்டால் டேஞ்சரஸாக இருக்கும். போதுமான இரும்பு சத்து எடுக்காமல் இருந்தாலும் பிரச்சனை தான். அது மாதிரிக்கு ஒரு குழந்தை பிறந்த பின்னாடி திடீர்னு கன்சீவ் வரவங்களுக்கும் ரத்த சோகை ஏற்படும். கன்சீவ் ஆகிறதுக்கு முன்னாடி ஏற்படக்கூடிய பீரியட்ஸில் அதிக ரத்த ஓட்டம் போச்சுனாலும் உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது காலை நேரத்தில் குமட்டலும் அடிக்கடி வாந்தி ஏற்பட்டாலும் உங்களுக்கு ரத்த சோகை ஏற்படும். வளரும் குழந்தைக்கு போதுமான இரும்பு சத்தும் விட்டமின் 12 ஃபோலிக் அமிலம்லாம் கிடைக்காம இருந்துச்சுன்னா அவங்களோட கருவோட வளர்ச்சியை பாதிக்கலாம். ரத்த சோகைக்கு நீங்கள் ட்ரீட்மெண்ட் எடுக்கலைன்னா உங்கள் குழந்தையுமே ரத்த சோகையோடு பிறக்க வாய்ப்பு இருக்குது. அவங்களோட வளர்ச்சியிலும் பிரச்சனை ஏற்படும். உங்களுக்கு ப்ரீடம் டெலிவரி கூட ஏற்படலாம். கர்ப்ப காலத்தில் ஏற்படக்கூடிய ரத்த சோகை உங்களுக்கு அபார்ஷன் அளவுக்கு கொண்டு போகாது. உங்களுக்கு கர்ப்ப காலத்தில் ரத்த சோகை ஏற்பட்டுச்சுன்னா உங்கள் உடலுக்கு தேவையான ஆக்சிஜன் கிடைக்காது. சத்து நிறைந்த உணவுகளை எடுத்துக்கிற போது உங்களுக்கு இந்த ரத்த சோகையிலேருந்து விடுபடலாம். முக்கியமாக கீரை எடுத்துக்கணும். பீன்ஸு, பீனட்ஸ், ஆட்டுக்கறியிலே சுவரொட்டின்னு சொல்லுவாங்க, அதை சாப்பிட்டிங்கன்னா ரத்தம் ஊறும். அது மாதிரிக்கு மீன் சாப்பிடுங்க, முட்டை சாப்பிடுங்க, பேரிச்சம்பழம், அது மாதிரிக்கு ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் சாப்பிடுங்க. இதெல்லாம் சாப்பிடும் போது உங்களுக்கு இரும்பு சத்தும் ஃபோலிக் அமிலமும் நல்லாவே கிடைக்கும். சப்ளிமெண்ட்ஸ் எடுத்துக்கணும். டாக்டர்கிட்ட கன்சல்ட் பண்ணிவிட்டு இரும்பு சத்து மாத்திரையும் ஃபோலிக் மாத்திரையும் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது. உங்கள் குழந்தையோட வளர்ச்சிக்கு போதுமான ஊட்டச்சத்து அறிவும். அது மாதிரிக்கு நைட்டு நல்லா தூங்கி ஓய்வு எடுக்கணும். 7லேருந்து 8 மணி நேரம் தூங்குறது தான் ரொம்ப முக்கியம். பகலில் ஓய்வு எடுப்பதும் ரொம்ப முக்கியம்தான். நீங்கள் கன்சீவாக இருக்கும்போது ரத்தத்தின் அளவு கரெக்டாக இருக்கான்னு அப்பப்போ செக் பண்ணிக்கிட்டே வரணும். கீரையில் என்ன சாப்பிடணும்னா, முருங்கைக்கீரையும் பசலைக்கீரையும் சாப்பிடும்போது அதில் இரும்பு சத்து நிறையா இருக்குது. பழங்களில் பேரிச்சம்பழம், அத்திப்பழம், மாதுளம்பழம், ஆப்பிள், திராட்சை, ஆரஞ்சு, எலுமிச்சையெல்லாம் எடுத்துக்கணும். காய்கறியில் நீங்கள் என்ன எடுத்துக்கணும்னா, பீட்ரூட்டு, இனிப்பு உருளைக்கிழங்கு, ஸ்குவாஷ் எல்லாம் எடுத்துக்கணும். பருப்பு வகைகளில் பயிறு, சுண்டல், பீன்ஸ் எல்லாம் எடுத்துக்கிற போது உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் வரும். அது மாதிரிக்கு சீட்ஸ், இந்த பூசணி விதை, ஆளி விதைன்னு சொல்லுவாங்கள்ல, அதில் பூசணி விதையும் எள் விதையும் எடுத்துக்கணும். எள் அதிக அளவு எடுத்துக்கக்கூடாது. இந்த சீட்ஸ் எல்லாம் எடுக்கும்போது நிறைய தண்ணி குடிக்கணும். அது மாதிரிக்கு இறைச்சி வகைகள்லாம் எடுத்துக்கணும். ஆட்டுக்கறி, கோழிக்கறி, மீன் இதெல்லாம் எடுத்துக்கலாம். நீங்கள் விட்டமின் C உணவுகள் எடுக்கும்போது உங்களுக்கு இரும்பு சத்து உரிதலுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முக்கியமாக ஆரஞ்சு, கொய்யாப்பழம், எலுமிச்சம்பழம்லாம் அடிக்கடி எடுத்துக்கணும். இந்த ஃபோலிக் அமிலம் என்ன பண்ணோம்னா உங்களுக்கு ரத்த சிவப்பணுக்களை உற்பத்திக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் பருப்பு வகையிலும் கீரையிலும் நிறையா இருக்குது. விட்டமின் B12 ரத்த சோகையை தடுக்க உதவும். இதில் இறைச்சியிலையும் மீன்லேயும் அதிகமாக இருக்குது. நீங்கள் இரும்பு சத்து நிறைந்த உணவுகள் எடுக்கும்போது விட்டமின் C நிறைந்த உணவுகள் சேர்ந்து சாப்பிடணும். இப்படி சாப்பிடும்போது இரும்பு சத்து உடலுக்கு தேவையான அளவுக்கு உறிஞ்சிக்கிறோம். போதுமான அளவு தண்ணீர் குடிப்பது உங்கள் ரத்த ஓட்டத்துக்கு மிகவும் அவசியம். அதனால் நல்லா தண்ணி குடிங்க. உங்கள் ரத்தத்தின் அளவு 12லேருந்து 15 கிராம் வரைக்கும் இருக்கணும். அதுக்கு கீழே இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரத்த சோகைன்னு தான் சொல்லுவாங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.